வணக்கம் மக்களே, வெல்கம் டு தி ஃபென்சர் ஷோ. இன்னைக்கு ஷோல நம்ம பார்க்க போறது ஜெயிலர் அன்லாக்ட் அப்படின்ற ஒரு டாக்குமெண்ட்ரியோட ரிவ்யூ. இந்த டாக்குமெண்ட்ரி பாத்தீங்கன்னா சன் நெக்ஸ்ட் ஓடிடி ஆப்ல அவைலபிளா இருக்கு. இந்த டாக்குமெண்ட்ரியில மொத்தமா 3 பார்ட் இருக்கு. ஒரு பார்ட்டுமே ஆவரேஜா 30 மினிட்ஸ் டியூரேஷன் அப்படின்னே சொல்லலாம். ஒரு ஸ்மால் சைஸ் டாக்குமெண்ட்ரி தான். இந்த டாக்குமெண்ட்ரி எதை பத்தியது அப்படின்னா ஜெயிலர் பிஹைண்ட் தி சீன்ஸ் சொல்லக்கூடிய ஒரு டாக்குமெண்ட்ரி. அதுலயும் இதுல டைரக்டர், மியூசிக் டைரக்டர், ஆர்ட் டைரக்டர், ஸ்டண்ட் கோரியோகிராஃபர் இவங்க எல்லாருமே அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம ஜெயிலர் ரிலேட்டடான இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய விஷயங்களையும் தெரிஞ்சுக்கிற ஒரு டாக்குமெண்ட்ரி அப்படின்னே சொல்லுவேன். ஜெயிலர் படம் ஆல்மோஸ்ட் நிறைய பேரால பார்க்கப்பட்ட ஒரு படம். ரஜினி ஃபேன்ஸ் ஜெயிலர் படத்தை பயங்கரமா கொண்டாடினாங்க அப்படின்னே சொல்லலாம். நல்லாவே ஒர்க் அவுட் ஆச்சு அவங்களுக்கு. காமன் ஆடியன்ஸ்லயுமே நிறைய பேருக்கு பிடிச்சிருந்துச்சு. சிலருக்கு பார்ஷியலா பிடிச்சிருந்துச்சு அண்ட் பார்ஷியலா ஒர்க் அவுட் ஆகல அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. பட் கமர்ஷியலி சக்சஸ் ஆன ஒரு படம் அப்படின்னே சொல்லுவேன். ஸோ இந்த கமர்ஷியல் சக்சஸ்க்கு பின்னாடி ரஜினியோட கான்ட்ரிபியூஷன் அப்படின்றது எப்படி இருந்துச்சு, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரஜினியோட அந்த கேரக்டரை இவங்க எப்படி டிசைன் பண்ணாங்க அப்படின்றத ரொம்ப நீட்டாவே இதுல ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பாங்க. ஆல்சோ ரஜினியோட படங்கள்ல இருந்து இந்த படம் நிறைய விஷயங்கள்ல இருந்து மாறுபட்டு இருக்கும். உதாரணத்துக்கு ரஜினியோட படங்கள்ல யூஸ்வலா ராவான சண்டை காட்சிகள் அப்படின்றதெல்லாம் பெருசா இருக்கவே இருக்காது. ஆனா இந்த படத்துல பாத்தீங்கன்னா தலையை துண்டா வெட்டுற மாதிரியான காட்சிகள்லாம் இருக்கும். சோ அந்த காட்சி எப்படி கொரியோகிராஃப் பண்ணப்பட்டது அப்படின்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. அதுக்கு ரஜினியோட கோஆபரேஷன் எப்படி இருந்துச்சு அப்படின்றதெல்லாம் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஈவெண்டா இருந்துச்சு. ஜெயிலர் படத்தோட இன்னொரு ஹைலைட் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மல்டி ஸ்டாரர் அப்படின்ற ஒரு விஷயம் தான். ஒரு ஸ்டேட்ல இருக்கக்கூடிய சூப்பர் ஸ்டார்ஸையும் கூட்டு வந்து இதுல நடிக்க வச்சிருப்பாங்க. சோ அவங்களோட கோஆபரேஷன் அப்படின்றது இதுல எப்படி இருந்துச்சு அண்ட் ஒருத்தருக்கும் எப்படி தீம் மியூசிக் போட்டாங்க அப்படின்ற வரைக்கும் நிறைய விஷயங்களை ரொம்ப இன்ட்ரெஸ்டா ஷேர் பண்ணிருப்பாங்க. ஜெயிலரோட இன்னொரு முக்கியமான ஹைலைட்டே அந்த வர்மன் கேரக்டர் தான். அந்த கேரக்டருக்கு விநாயகத்தை எப்படி செலக்ட் பண்ணாங்க அப்படின்றதையுமே இதுல சூப்பராகவே சொல்லியிருப்பாங்க. அண்ட் மியூசிக்கை பத்தியும் நிறைய இதுல டிஸ்கஸ் பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஒரு தீம் மியூசிக்கும் எப்படி உருவாக்குனாங்க அண்ட் ஒரு சாங்கும் எப்படி உருவாச்சு, எஸ்பெஷலி அந்த காவாலியா சாங் எப்படி உருவாச்சு அப்படின்றது எல்லாமே இதுல சொல்லியிருப்பாங்க. ஆல்சோ இதுல அந்த ஸ்டண்ட் காட்சிகள் அப்படின்றது எப்படி கொரியோகிராஃப் பண்ணப்பட்டதுங்கிறதையுமே ரொம்ப டீட்டெயிலா பேசியிருப்பாங்க. முக்கியமா அந்த லாரியோட பிளிப் அது எப்படி வந்து பண்ணாங்க அப்படின்றது ரொம்ப சூப்பராகவே இதுல காட்டியிருப்பாங்க. ஓவரால் ஜெயிலர் படத்தை பத்தி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய நிறைய இன்ஃபர்மேட்டிவான விஷயங்களை சொன்ன ஒரு டாக்குமெண்ட்ரி. உங்களுக்கு இதை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த டாக்குமெண்ட்ரியை ட்ரை பண்ணி பாருங்க. நல்லாவே அமைஞ்சிருக்கு. மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.